ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எலுமிச்சம் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஊறுகாய் ரெடி பண்ணிடலாங்க. வெயிலெல்லாம் வைக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 7 எலுமிச்சம் பழம் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த எலுமிச்சம் பழங்களை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்றேன். நான் கொஞ்சம் காயாக எடுத்துருக்கனால 10 நிமிஷம், கொஞ்சம் நீங்கள் பழமாக எடுத்துருந்தீங்கன்னா 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதுதான் இந்த ஊறுகாய்க்கான வாசனை கொடுக்க போகிற பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா வேக வச்ச எலுமிச்சம்பழம் நல்லா பாருங்கள், தோல் வந்து நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பீசஸ் போடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த ஆற வச்ச எலுமிச்சம் பழங்களை வந்து நம்ம வந்து பீசஸாக போட்டுடலாம். சிலர் வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அப்படியே போடுவாங்க. நான் வந்து எனக்கு சின்ன சின்ன பீசஸாக வேணுன்றதுனால அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஒரு தட்டில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஜூஸஸ்லாம் வேஸ்ட் ஆகாமல் அதை அப்படியே அந்த ஊறுகாயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த விதைகள், இதில் வர விதைகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிடுங்க. விதைகளோடு போட்டுறாதீங்க, கசப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் விதைகள் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸஸ் வந்து இதில் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஊறுகாயில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த வேக வச்ச எலுமிச்சம் பழங்களை வந்து சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது கலருக்காக சேர்த்துருக்கோம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ அரைச்சி வச்ச பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாசனை அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த நேரத்தில் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கல் உப்பு இருந்துச்சுன்னா கல் உப்பை லேசாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நெருன்னு நெருப்படும் உங்களுக்கு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கிற போகிறோம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து வெல்லம் வந்து தூள் வெல்லமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் வந்து கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிக்கிள் ஜாருக்கு வந்து நீங்கள் மாற்றிடுங்க. கெட்டே போகாதுங்க. 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நீங்கள் வெளியிலையும் வச்சுக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் தாங்கும். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.